ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் லாப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு ஃபுல்லாக மைதா மாவு எடுக்கல. 2 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் உப்பு கொஞ்சமாக, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து இதை பரோட்டா மாவு எப்படி நம்ம பிசைவோமோ அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்க போகிறேன். சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக, பரோட்டாக்கு எப்படி சாஃப்டாக பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து உங்களுக்கு அந்த லாப்பா விரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். அதனால தான் சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லைன்னா பால் கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பாருங்கள், கையில் இந்த மாதிரி ஒட்டும். இதில் கொஞ்சமாக நல்லா ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அழுத்தம் கொடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பரோட்டாக்கு நம்ம அப்படி தான் பிசைவோம். அதனால் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இது ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊறிடுச்சுன்னா நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஊறின பிறகு ஒரு 1/2 hourக்கு அப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக பிச்சு எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் தடவி இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஆயில் வந்து ஃபுல்லாக அதில் வந்து இதாகும். இப்போ லாப்பாவுக்கு தேவையான எக் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த எக் வந்து அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம். அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, பெப்பர், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள். இதெல்லாம் சேர்க்கும்போது அந்த எக்கோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஆனியனையும் சேர்த்து நல்லா ஃபீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா எல்லாமே அந்த முட்டையோடு இதாகும். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா, இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டிங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், அந்த நுரை மேலே இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா அடித்து விட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த மாவை பரத்தி எடுத்துக்கோங்க. பரோட்டாக்கு எப்படி நீங்கள் பரத்துவீங்களோ நைஸாக விரித்து விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா விரித்து விட்டு பரத்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஆயில் தடவி இருக்கனால நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி விரிக்க வரும். நீங்கள் பலகை இல்லைன்னா உங்களுக்கு அந்த கிச்சன் இதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டெப்பு இந்த மாதிரி செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஊற்றி அது வந்து அடுப்பில் நீங்கள் வைக்கும் போது அந்த எக் வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. பரத்தி விட்டுட்டு ஒன்றுமே இல்லை, இது ஓட்டணும் கொல்லணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. சும்மா மேலே இப்படி போட்டு விட்டால் போதும். இந்த மாதிரி மேலே உள்ளதையும் கீழே உள்ளது அப்புறம் சைடில் உள்ளது 4 பக்கமும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பரத்திக்கலாம். பட் எனக்கு இதை விட பரத்த வரலை. ஸோ அதனால் நான் என்னோடய பலகை சின்னதுனால இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதை எடுத்து அடுப்பில் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஹீட் பண்ணிக்கோங்க. தவாவை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே அந்த எக் வந்து குக் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்து டபுள் சைட் குக் பண்ணால் தான் அது உங்களுக்கு குக் ஆகி வரும். ஆயில் வந்து நல்லா சுற்றி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ள முட்டையும் உங்களுக்கு குக் ஆகும், மேலே இருக்கிற முட்டையும் அந்த மாவும் குக் ஆகும். இல்லைன்னா மாவு குக் ஆகாமல் உங்களுக்கு இது இருக்காது. ஸோ இந்த மாதிரி டபுள் சைட் போட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த லாப்பா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம சூப்பரான எக் லாப்பா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அடுத்து இதை நீங்கள் மடித்து விடுற வரைக்கும் அது சைடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் கிறிஸ்பினஸ் ஆகும். ஆனால் இது சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் சொல்கிறேன்.
இந்த மாதிரி நம்ம பரத்தணும் இல்லையா நைஸாக, அந்த மாதிரி பரத்திக்கிட்டு அடுப்புலேயே ஸ்டவ்லேயே மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண லாப்பா எக் முட்டை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படி மேலே க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது ஒரு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு தான் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நைஸாக பரத்தி விட்டுட்டு 2 சைடு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது நல்லா சீக்கிரமாகவும் குக் ஆகும். உங்களுக்கு நல்ல முட்டையிலேருந்து மாவு எல்லாமே சூப்பராக குக் ஆகிடும். ஆயில் சேர்த்து டபுள் சைடு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான எக் லாப்பா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் கூட சொல்லலாம். லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.